இயற்கையில் சுலபமாக கிடைக்கிற அயன் குயின் லீவ்ஸை வச்சு பொடி செய்யலாம். இப்போ இந்த இலை வேப்பிலை மாதிரியே இருக்குது, ஆனால் இதில் இருக்கிற ரிச் அயன் கண்டென்ட்னால இது கருவேப்பிலை ஆயிடுச்சு. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணு. இதனுடைய ஃபார்முலாவே நோ மோர் அனீமியா தான். கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மிளகு, சீரகம், மிளகா வத்தல் இதெல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பூண்டு போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, இது ப்ரெஷருக்கு நல்லது. உப்பு சேர்த்து பெருங்காயப்பொடி வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்து பொடிக்கணும். நம்ம அன்றாட சாப்பிட்ற எல்லா வகையான உணவு வகையில் இதை சேர்த்திட்டோன்னா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகும்.